இப்ப அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த உலோக புனைப்பின் வலிமை, உலோக இயல்பு என்றதை பற்றி உங்களுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் ஒன்று தாரேன். அதிலே நாங்கள் பார்க்கிறோம், முதலாவதாக உலோக பிணைப்பு வலிமை. இரண்டாவது விஷயம் பார்க்கிறோம் உலோக இயல்பு. இது ரெண்டு விஷயம் பார்க்கணும். சரியா? ரெண்டு விஷயம். ஒன்று உலோக இயல்பு, ஒன்று உலோக பிணைப்பின் வலிமை. 6 உலோகங்களுக்கு பார்ப்போம். லிதியம், சோடியம், ருபீடியம், சீசியம், பொட்டாசியம். sorry, lithium, sodium, potassium, rubidium, cesium, beryllium, magnesium, calcium, strontium, barium. சரி, இந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் 1, இது கூட்டம் 1, இது கூட்டம் 2. சரியா? இவர்கள் இதுல பார்த்தால் ஒரு உலோக பிணைப்பின் வலிமை தங்கி இருக்கிற காரணிகள் 2. ஒன்று சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை, இரண்டாவது அணு ஆரை. சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் உலோக பிணைப்பின் வலிமை அதிகரிக்கும். லிதியம், பெரிலியம் ஒப்பிடுங்கோ, சோடியம், மக்னீசியம் ஒப்பிடுங்கோ, இப்படி ஒப்பிடுங்க. அப்ப இந்த கூட்டம் 1 விட கூட்டம் 2 சுயாதீன இலத்திரன்கள் எண்ணிக்கை அதிகம். எனவே ஒரே ஆவர்த்தனத்தில் கூட்டம் 1 விட கூட்டம் 2 உலோக பிணைப்பின் வலிமை அதிகம். இதை கூட்டத்திலே ஒப்பிட்டால் அங்கு சுயாதீன இலத்திரன்கள் எண்ணிக்கையில மாற்றம் இல்லை. ஆனால் அணுவின் ஆரை அதிகரிக்கிறது. இதனால் சுயாதீன இலத்திரன்களின் அடர்த்தி, இந்த இலத்திரன்களின் அடர்த்தி குறைகிறது. எனவே உலோக பிணைப்பின் வலிமை குறைகிறது. கூட்டத்தின் வழியே உலோக பிணைப்பின் வலிமை குறைகிறது. என்ன விளக்கம்? கூட்டத்தின் வழியே சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கையில மாற்றம் இல்லை. ஆனால் அணு ஆரை அதிகரிக்கிறபடியால் இலத்திரன் அடர்த்தி குறைகிறது. ஆகவே உலோக பிணைப்பின் வலிமை குறைகிறது. சரியோ? சரி. இனி உலோக இயல்பு என்றா என்னென்று பார்ப்போம். சரியா? உலோக இயல்பு கூட்டத்தின் வழியே சரியா? கூட்டத்தின் வழியே என்ன நடக்கிறது? சுயாதீன இலத்திரன்கள் எண்ணிக்கை மாறவில்லை. ஆனால் அணுவின் ஆரை அதிகரிக்கிறதால கருவுக்கும் ஈற்றோட்டு இலத்திரனுக்குமான கவர்ச்சி குறைகிறது. எனவே இலத்திரனை அகற்றுவதற்கு தேவையான சக்தி, முதலாம் அயனாக்கல் சக்தி குறைகிறது. இதனால் கற்றையன்களை உருவாக்குற ஆற்றல் கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் அதிகரிக்கிறது. எனவே உலோக இயல்பு மேலிருந்து கீழ் அதிகரிக்கிறது. கற்றையனை உருவாக்குற ஆற்றல் அதிகரிக்கிறதால உலோக இயல்பு மேலிருந்து கீழ் அதிகரிக்கிறது. சரி, இப்ப ஆவர்த்தனத்தின் வழியே அணு ஆரை குறைகிறது. அப்ப ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலும் ஆகக்கூடிய அணு ஆரை உடையது கூட்டம் 1. ஆகவே லிதியமும் பெரிலியத்தையும் ஒப்பிட்டீங்கன்னா இப்ப லிதியத்துக்கு உலோக இயல்பு அதிகம், சோடியத்துக்கு மக்னீசியத்தை விட உலோக இயல்பு அதிகம். ஆனால் உலோக பிணைப்பின் வலிமை என்று கேட்டால் சோடியத்தை விட மக்னீசியத்துக்கு அதிகம். ரெண்டுக்கும் இப்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இப்ப இதை இவ்வாறு வச்சுக்கொண்டு இனி இவர்களுடைய தாக்கங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். பொதுவாக நாங்கள் உங்களுக்கு நீருடன் தாக்கம், ஐதரசனுடன் தாக்கம், அமோனியாவுடன் தாக்கம், கூட்டம் 15 மூலகங்கள் அல்லது மூலக்கூறுகளுடனான தாக்கம், கூட்டம் 16 மூலகங்கள் அல்லது மூலக்கூறுகளுடனான தாக்கம், கூட்டம் 17 மூலக்கூறுகளுடனான தாக்கம், அமிலங்களுடனான தாக்கம் என்று உங்களுக்கு நான் படிப்பிச்சேன்.
இந்த வகையில முதல் பட்டியல் படுத்தி தந்தனான் போன வகுப்பில். இந்த வகுப்பிலே முதல் நீருடனான தாக்கத்தை அவதானிப்போம். இதில கூட்டம் ஒன்றை சேர்ந்த மூலகங்கள் எல்லாம் நீருடன் தாக்கமடைந்து ஐதரோக்சைட்டை லிதியம் நீருடன் தாக்கமடைந்து ஐதரோக்சைட்டையும் ஐதரசனையும் உருவாக்கும். ஐதரசன் வாயுவையும் உருவாக்கும். பொதுமைப்படுத்தியவது நீங்கள் என்றால் உலோகங்கள் நீரோட தாக்கமடைந்து சாதாரண அறை வெப்பநிலை உலோக ஐதரோக்சைட்டையும் ஐதரசனையும் உருவாக்கும். இந்த உலோக ஐதரைட்ஸ் கூட்டம் ஒன்று இந்த உலோக ஐதரைட்ஸ்கள் எல்லாம் கூடுதலாக கரைசலாக இருக்கும். லிதியம் ஒரு கொஞ்சம் வீழ்வடிவு தன்மைக்கு போகும். இருந்தாலும் இங்கே எங்களுக்கு பௌதிக நிலைகளை பற்றி பெரிய முக்கியத்துவம் இல்லை. இப்ப லிதியம் நீரோட சாதாரணமான தாக்கம், சோடியம் நீரோட எரிதலுடன் தாக்கம், சோடியம் நீரோட உக்கிர தாக்கம். சரியா? மீண்டும் லிதியம் நீரோட சாதாரண தாக்கம், சோடியம் நீரோட உக்கிர தாக்கம், பொட்டாசியம் நீரோட எரிதலுடன் தாக்கம், ருபீடியம் சீசியம் நீரோட வெடித்தலுடன் எரிதலும் கூடிய தாக்கம். வெடித்தலுடன். அப்ப இங்க என்ன நடக்குது? தாக்குதிறன் மேலே இருந்து அதிகரிக்கிறது. எல்லாமே நீரோட தாக்கமடையும். கூட்டம் ஒன்றுன்ற உலோகம் தாக்குதிறன் மேலிருந்து அதிகரிக்கும். கூட்டம் 2 இடங்கோ பெரிலியம் சாதாரண நிபந்தனையில நீரோட தாக்கம் அடையாது, நீர் ஆவியோட தாக்கம் அடையாது, கொதிநீரோட தாக்கம் அடையாது. ஆனால் நீர் ஆவியோட சொற்ப தாக்கத்தில் ஈடுபடும் என்னும் ரிசோர்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீராவியோட அது தாக்கம் அடைந்தால் வெப்பப்படுத்தலாம். சரியா? அங்கே உங்களுக்கு ஒட்சைட்டும் ஐதரசனும் விடுவிக்கப்படுகிறது. அடுத்தது மெக்னீசியம் சாதாரண நிபந்தனையிலோட அந்த சாதாரண வெப்பநிலையில அந்த நீருடனான தாக்கம் புறக்கணிக்கும். ஆனால் கொதி நீரோட மெக்னீசியம் ஹாட் வாட்டர் கொதி நீரோட அது ஒரு குறித்த அளவு தாக்கத்தில் ஈடுபடும். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு ஒரு வீழ்படிவு தான், நீரில் கிடையாத ஒரு வீழ்படிவு. இப்படி இருக்கு. இது ஒரு ஸ்லோவா இருக்கு. ஆனால் நீர் ஆவியோட மெக்னீசியம் சரியா எல்லாம் வெப்பப்படுத்துறோம். ஒட்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் விடுவிக்கும். இவைகள் எல்லாரும் சாதாரணமாக நீரோடையும் தாக்கமடையணும் அறை வெப்பநிலை. தெரியும்? இப்படி அதே நேரம் நீர் ஆவியோடையும் தாக்கமடையும். இப்படி இருக்கு. இங்க என்ன நீங்க விளங்கிக் கொள்வீங்க என்றால் கூட்டம் 2 ஐதரோக்சைட்டுகள் வெப்பத்துக்கு பிரியும். இப்படி கூட்டம் 2 ஐதரோக்சைட்டுகள் எல்லாம் வெப்பத்துக்கு பிரியும். கூட்டம் 1 லிதியம் ஐதரோக்சைடு மட்டும் வெப்பத்துக்கு பிரியும். ஏனெனில் பிரியாது. லிதியம் ஹைட்ரோக்சைடு மட்டும் வெப்பத்துக்கு பிரியும், ஏனையவை பிரியாது. காரணம் லிதியம் மூலைவிட்ட தொடர்பால மெக்னீசியத்தினுடைய இயல்பை ஒத்துக்கான. நீரோட உள்ள தாக்கம் உங்களுக்கு மிக தெளிவாக நான் இதை தந்தேன். அடுத்தது
ஐதரசனோட இந்த தாக்கத்தை பார்ப்போம். அடுத்தது ஐதரசனுடனான தாக்கம். கூட்டம் 1 உலோகங்கள் எல்லாம் ஐதரசனோட தாக்கம் அடையும். தாக்குதிறன் கூட்டத்தின் வழியே அதிகரிக்கும். அப்ப என்ன செய்யும்? லிதியம் ஐதரசனோட தாக்கம் அடைந்தால் லிதியம் ஐதரைட்டை உருவாக்கலாம். 2 மூணு பொதுமைப்படுத்தி எழுதுங்க. மெட்டல் ஐதரசனோட தாக்கம் அடைந்தால் மெட்டல் ஐதரைட்டை உருவாக்கும். சரி, கூட்டம் 2ல இந்த பெரிலியம் ஐதரசனோட உள்ள தாக்கத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஏனென்றால் பெரிலியம் ஐதரைடு உறுதியற்றது. ஆனால் ஏனையவை பொதுவாக ஐதரசனோட தாக்கம் அடைந்தால் ஐதரைட்டுகளை உருவாக்கும். எல்லாம் இதே மாதிரி இருக்கு. பொதுமைப்படுத்தி எழுதிவிடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து. மெட்டல்ஸ் ஐதரசனோட தாக்கம் அடைந்தால் மெட்டல் ஐதரைட் என்று. சரி, ஓகே. அடுத்தது நாங்கள் அமோனியாவோட உள்ள தாக்கத்தை விளங்குதோ? இதுல இந்த அமோனியாவோட உள்ள தாக்கம் கூட்டம் 1 உலோகங்கள் எல்லாம் சாரண நிபந்தனைகளிலே அமோனியாவோட தாக்கம் அடைந்தால் அவை இந்த ஏமைடுகளை உருவாக்கும். பொதுவாக லிதியம் அமோனியாவோட தாக்கம் அடைந்தால் LiNH2 ஹைட்ரஜன் என்று சொல்லி இந்த ஏமைடுகளை அவை ஃபார்ம் பண்ணக்கூடும். சமப்படுத்தினால் 2, இதுல 2, இதுல 2. உதாரணமாக சோடியம் அந்த அமோனியாவோட தாக்கம் அடைந்தால் சோடமைடு இப்படி வரும். எல்லாமே பாரு இருக்கும். தாக்குதல் மேலிருந்து கீழ் அதிகரிக்கும். ஆனால் இந்த லிதியம் மட்டும் நீங்கள் அமோனியாவை போட்டு வெப்பமேற்றி நீங்களாக இருந்தால் அங்க உங்களுக்கு Li3N உருவாகும். இப்படி உருவாகும். இதை சமப்படுத்துவோம். லிதியம் மட்டும் இப்படி இருக்கும். ஏனால் அது மூலைவிட்ட தொடர்பால மெக்னீசியத்தை ஒத்ததனுடைய லிதியம் நைட்ரைடு இன்னொரு ரெட் கலர் வீழ்படி உருவாகும். லிதியம் நைட்ரைடு. லிதியம் மட்டும் அமோனியா சேர்த்து வெப்பமேற்றினா இப்படி வரும். அரை வெப்பநிலை ஏமைட்டை தரும். ஏனையவை நீங்கள் அமோனியா சேர்த்தால் ஏமைட்டை தான் தரும். அது நைட்ரைடா மாறும். சாதாரண கூட்டம் 2 எல்லாம் அமோனியா பெரிலியத்தை நாங்கள் பொதுவாக சில சந்தர்ப்பங்களில் அணு ஆரை சிறுத்தி இருக்கிறவர்கள் நாங்கள் சில இடங்களிலே அந்த உலோக இயல்பு குறைகிறதால நாங்கள் புறக்கணித்து வாரோம். மெக்னீசியம் அமோனியாவோட தாக்கம் அடைந்தால் சரியா Mg3N2 மெக்னீசியம் நைட்ரைடு உருவாக்கும். இதை கொஞ்சம் கீப் பண்ணணும். இப்படி வரும். Mg3N2 மெக்னீசியம் நைட்ரைடு உருவாக்கும். எல்லாமே இப்படித்தான் வரும். மெட்டல்
அமோனியாவோட ரியாக்ட் பண்ணினால் சரியாவில்லை ஹீட் பண்ணுங்க மெட்டல் நைட்ரைடு அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டு பேர் இப்படி இருக்கு சரியோ விளங்குதா தெளிவா இருக்கோ ரைட் இனி அமிலங்களோட உள்ள தாக்கத்து சரியோ இது வந்து அமோனியாவோட சாரி அது மாற்றுப்படையில் அமோனியா அடுத்தது அமிலங்களோட உள்ள தாக்கத்தை பார்ப்போம் சரியா அமிலங்கள் ஓகே இதுல பாருங்கள் அமிலங்கள் செறிந்த அமிலங்கள் ஐதான அமிலங்கள் என்ற எல்லாம் வகைகள் இருக்கிறது வண்ணமிலங்கள் மென்னமிலங்கள் என்று இருக்கிறது என்னது வண்ணமிலங்கள் மென்னமிலங்கள் அதிலே செறிந்த அமிலங்கள் ஐதான அமிலங்கள் எல்லாம் இந்த கூட்டம் ஒன்று நீரோடையே உக்கிர தாக்கங்கள் அமிலங்களை சேர்த்தால் வெடித்தலோட இந்த தாக்கங்கள் நிகழ்ந்து லாபத்தை தரும் ஆய்வு கூடங்களிலே அமிலங்களோட கூட்டம் ஒன்று தாக்கங்களை நாங்கள் செய்து பார்க்க கூடாது இருப்பினும் இந்த தாக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன் இப்ப லிதியம் ஐதான அமிலங்களை பார்ப்போம் ஐதான HCl தாக்கம் அடைந்தால் LiCl லிதியம் குளோரைடு ஹைட்ரஜனையும் பிடிக்கும் இந்த தாக்கங்கள் ஆய்வு கூடங்களில் செய்யக்கூடாது உதாரணமாக பாரு நீங்கள் இப்ப லிதியம் HNO3 தாக்கம் அடையுமாக இருந்தால் LiNO3 sorry yes LiNO3 ஹைட்ரஜனையும் லிபரேட் இவ்வாறு இந்த அமிலங்கள் இதுகள் நாங்கள் சும்மா உங்களுக்கு தருகிறேன் ஆனால் இவ்வாறான தாக்கங்கள் நாங்கள் ஆய்வு கூடத்தில் செய்வது ஆபத்தை கொண்டு வருகிறது சல்பூரிக் அமிலம் H2SO4 Li2SO4 ஐயும் ஹைட்ரஜனையும் லிபரேட் பண்ணும் கூட்டம் ஒன்றுக்கு தயவு செய்து ஆய்வு கூடத்தில் அமிலங்களோட தாக்கங்களை செய்து பார்த்துறாதீர்கள் எங்கே கேள்வியில வந்தால் அவ்வாறு அமிலங்களோட தாக்கம் இருக்கு பொதுவாக கூட்டம் ஒன்று உலோகங்கள் ஐதான அமிலங்களுடன் ஐதரசனை விடுவிக்கும் என்றதை பார்த்துக் கொள்வோம் கூட்டம் ரெண்டுக்கு வாங்க அதுலேயும் கூட்டம் ரெண்டுல ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தரவோடு நான் மெக்னீசியத்துக்கு அடுத்து விளங்கப்படுத்துகிறேன் ஏனையவை எல்லாம் அவ்வாறு தான் இருக்கும் இதுல பெரிலியம் கொஞ்சம் தட்டு தாக்குதிறன் குறைந்தது பாருங்க இப்ப இந்த மெக்னீசியம் நீங்கள் செறிந்த HCl போட்டிருந்தாலும் அங்க உங்களுக்கு மெக்னீசியம் குளோரைட்டும் ஐதரசனும் தான் வரும் மெக்னீசியம் ஐதான HCl போட்டிருந்தாலும் மெக்னீசியம் குளோரைட்டும் ஐதரசனும் தான் வரும் HNO3 போட்டிருக்கோம் மெக்னீசியம் சரியா மிக ஐதான HNO3 போட்டால் MgNO3 twice ஐதரசனும் பெறும் மெக்னீசியத்தில் நீங்கள் ஒரு HNO3 50% செறிவில போட்டீங்கள் போட்டால் MgNO3 twice NO மற்றது நீர் இவ்வாறு கிடைக்கும் இதை நாங்கள் சமப்படுத்தி இருந்தால் MgNO3 twice கிட்டத்தட்ட 3 moles போட்டிருந்தீங்கன்னா சமப்படுத்தி எழுதணும் எந்த ஒரு ரசாயன தாக்கம் எழுதினாலும் சமப்படுத்தித்தான் எழுதுவோம்
விலங்குதொடர் இல்லை. எந்த ரசாயன தாக்கத்தை எழுதினாலும் நீங்கள் சமப்படுத்தித்தான் எழுத வேண்டும். பாருங்க, மெக்னீசியம் 3 மோல், நைட்ரஜன் 2 ஈர் 3 6, இங்க 2 8, சரி. ஆக்சிஜன் 24, அப்ப ஈர் 3 6, ஆர் 3 18, இதுல 2 20, இங்க 4 24, ஐதரசன் 8, 4 2 8. சமப்படுத்தி எழுத தெரிய வரும். அதே மாதிரி மெக்னீசியம் 98% செறிவான HNO3 தாக்கம் என்றால் MgNO3 twice MgNO3 twice NO2 நீர் என்று வரும். இதை நாங்கள் சமப்படுத்தி, சரியா? கிட்டத்தட்ட இதை நீங்கள் சமப்படுத்தி இருந்தீர்களா என்றால் MgNO3 twice நாங்கள் இதில் சமப்படுத்துவோமா என்றால் இதை சமப்படுத்துங்க. இங்கே நைட்ரஜனை நீங்கள் சமப்படுத்திக் கொள்ளுங்கள். MgNO3 ஈர் 3 6 8, சமப்படுத்தும் கடக்கன். இதை நீங்கள் சமப்படுத்தி எழுதிக் கொண்டீங்களா? மெக்னீசியம் 4 மோல் 98% செறிவான HNO3 நீங்கள் அப்ளை பண்ணினால் MgNO3 twice நைட்ரைட் தான் வரும், ரைட்? அங்கே NO2 வரும், கபில நிறமான NO2 வாயு வரும். கபிலம் நிறமான NO2 வாயு வரும். இங்கே NO வாயு வருகிறது. நீரும் பாருங்க, ஐதரசன் 4 மூல் சரி, ஆக்சிஜன் ஈர் 3 6, 4 10, 2 12, இங்க சரி. நைதரசன் 4, இதுல 2, அதுல 2, 4. சமப்படுத்தி எழுதணும். அப்ப இங்க என்ன நடக்கிறது? செறிந்த HCl நீங்க போட்டா என்ன, ஐதான HCl போட்டா என்ன, மெக்னீசியம் குளோரைடும் ஐதரசனும் தான் பெறும். ஆனால் இங்க ஐதான நிபந்தனையிலே உங்களுக்கு நைட்ரைடோட ஐதரசன் விடுவிக்கப்படும். செறிவாக இருந்தால் இது +5ல இருந்து +2க்கு தாழ்த்தப்படும். செறிவை இன்னும் கூட்டினீங்கள் என்றால் இது +5ல இருந்து +4ல வந்து நிற்கும். ஆக்சிஜேற்ற நிலை தாழ்த்தல் அடையும். ஆனா இங்க Cl வந்து இழிவான தாழ்ந்த ஒட்சியேற்ற நிலையில இருக்கிறபடியால் அதுக்கு மேல தாழ்த்தல் அடைய ஏதாவது என்றதால நீங்கள் ஐதான அமிலம் சேர்த்தா என்ன, செறிந்த அமிலம் சேர்த்தா என்ன, அந்த குளோரைட்டை தெரிஞ்சிடும். ஆனால் HNO பொதுவில HNO3 H2SO4 HClO4 எல்லாம் எடுத்தீங்கள் என்றால் அந்த நைட்ரஜன் சல்பர் குளோரின் ஒட்சியேற்ற நிலை உயர்வாக இருக்கு. அப்ப தாக்கங்கள்ல ஈடுபடைக்க அவை தாழ்த்தல் அடையும். ஆனால் HCl மட்டும்தான் Cl தாழ்ந்த ஒட்சியேற்ற நிலையான -1 நிலை இருக்கு. அதுக்கு மேல அதுக்கு கீழே தாழ்த்தல் அடையலாம். இதால இந்த HCl ஏனைய அமிலங்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. அப்ப HNO3யோட கூட்டம் 2 உலோகங்களுக்குரிய தாக்கத்தை கேட்டால் மூன்றும் எழுத வேணும். இதே மாதிரி H2SO4 காட்டிட்டாங்க. சரியோ? H2SO4 மெக்னீசியத்துக்கு நீங்கள் எழுதினீங்க மிக ஐதான நிபந்தனை H2SO4 அந்த தாக்கத்தை எழுதினீங்க என்றால் MgSO4 ஐதரசன் வாயுவும் வரும். ஆனால் மெக்னீசியத்துக்கு செறிந்த H2SO4 தாக்கத்தை எழுதினீங்க என்றால் MgSO4 SO2 என்ற வாயுவும் நீரும் வரும். இப்படி நீரும் வரும். MgSO4 SO2 நீர் வரும். சமப்படுத்தி பாருங்க, சரியாயிடும். விலங்குதொடர்ல இவ்வாறு இந்த தாக்கம் அமைந்திருக்கும். அப்ப இனி கவனிங்கோ, HCl ஓட தாக்கம் சேர்த்தால் நீங்கள் செறிந்த HCl சேர்த்தா என்ன, ஐதான HCl சேர்த்தா என்ன, அது ஒரு விளைவு தான் பெறும். ஆனால் HNO3யோட 3 விதமான தாக்கம் எழுதலாம். ஒன்று இது 2 வீத ஐதான HNO3 என்று சொல்லப்படுகிறது. இது 50 வீத HNO3 டைலூட்டட்ல, இது 98 வீத செறிவுல இருக்கு. இது ஐதான H2SO4 MgSO4 மெக்னீசியம் சல்பைட்டையும் ஐதரசனையும் தரும். செறிந்ததென்றால் மெக்னீசியம் சல்பைட்டோட
SO2வையும் நீரையும் தரும். சரியோ? ரைட். அப்ப இவ்வளவும் செய்திருக்கிறோம். அடுத்த காணொளியிலே கூட்டம் 15 மூலகங்கள் அல்லது மூலக்கூறுகள், கூட்டம் 16, கூட்டம் 17 தாக்கங்களை அடுத்த காணொளியிலே நாங்கள் பார்க்கலாம். சரியா? ரைட்.